வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். யான் ஓயா திட்டம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமத்துடனான உரையாடல் வேலை திட்டத்தின் 12வது திட்டம் திருகோணாமலை கிபுலே கடவல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனவரின் உறவினர்களை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விரைவில் சந்திக்க உள்ளதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. காணாமல் போனோர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் குடும்பத்தினருக்கு தீர்வை வழங்குவதற்காகவும் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக வெளிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்ததாக த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் கருத்துக்களை விட காணாமல் போனவரின் உறவினர்களுடன் கலந்துரையாடி உண்மையான பிரச்சனையை அடையாளம் கண்டு தீர்வு வழங்கப்பட உள்ளதாக வெளிவகார செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இது மிக விரைவில் நடைபெற உள்ளதாக குறித்த பத்திரிகை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கொரோனாவினால் மரணிப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்குரிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன தெரிவித்தார். உடல்களை அடக்கம் செய்வதற்கான இடங்களை எதிர்வரும் நாட்களில் தெரிவு செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நீர்நிலைகள் உள்ளிட்ட பல விடயங்களை ஆராய்ந்து இடங்களை தெரிவு செய்ததன் பின்னரே அதனை சுகாதார அமைச்சு செயலாளர் மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான கொரோனா செயலணிக்கு சமர்ப்பித்து அதற்கு அனுமதி பெற வேண்டும் எனவும் சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் கூறினார். இதற்கான வழிகாட்டல்களை வெளியிடும் வரையில் கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாது எனவும் இடத்தை தெரிவு செய்ய வேண்டி இருப்பதே அதற்கான பிரதான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதுவரையில் உடல்களை வைத்தியசாலைகளில் குளிரூட்டிகளிலேயே வைத்திருக்க முடியும் எனவும் சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இலங்கை பொறுப்புக்கூறல் மற்றும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கொள்ளும் நிலைமைகளுக்கு முடிவு காட்டும் வகையிலான தீர்மானமான நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது மாநாட்டின் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்ற நிலைமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரதிநிதிகளுக்கான அனுசரணையை இலங்கை அரசாங்கம் விலக்கிக் கொண்டமை கவலைக்குரியது. குறித்த பிரதிநிதியின் ஊடாக இலங்கையில் காணாமல் போனோர் அலுவலகம், நட்டாட்டு அலுவலகம் போன்ற முன்னேற்றங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்திருக்கிறது. பொறுப்புக்கூறல் விடயத்தில் உலக பொறிமுறை ஊடாக எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை. எனவே ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இந்த விடயங்களில் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அதிக போர் பயிற்சியில் ஈடுபடும் இராணுவ வீரர்களுக்கு அல்சைமர் உள்ளிட்ட பல்வேறு நரம்பு தொடர்பான நோய்கள் உருவாகும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக ஆய்வு நடத்தி வரும் அமெரிக்க இராணுவ ஆராய்ச்சி சோதனை கூட மருத்துவர் இதனை தெரிவித்துள்ளார். அடிக்கடி இராணுவ பயிற்சியின் போது குண்டுகள் வெடித்ததை கேட்டால் வீரர்களுக்கு உளவியல் மற்றும் நரம்பியல் தொடர்பான பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். குண்டுவெடிப்பு சம்பவத்தினால் மூளை நரம்பு துண்டாடப்பட்டு அதன் மூலக்கூறுகளில் பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் குறித்த மருத்துவர் இதனால் வீரர்கள் அல்சைமர் உள்ளிட்ட நோயினாலும் தாக்கப்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மியான்மரின் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஆங் சான் சூகியை விடுதலை செய்ய கோரி அவரது ஆதரவாளர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மியான்மரில் இராணுவ ஆட்சி அமைக்கப்பட்டதை அடுத்து ஆங் சான் சூகி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆங் சான் சூகியை விடுதலை செய்ய கோரி அவரது வீட்டின் முன் ஒன்று திரண்ட பெண் ஆதரவாளர்கள் பிரார்த்தனை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் ஜான் கஃபே என்ற டவுன் பள்ளியிலிருந்து 317 பெண் குழந்தைகளை கடத்தி சென்றுள்ளனர். பள்ளிக்கு அருகே உள்ள இராணுவ முகாம் மீது அவர்கள் கொடூர தாக்குதலை தொடுத்தனர். இதனையடுத்து போலீசாரும் இராணுவத்தினரும் கடத்தப்பட்ட பெண் குழந்தைகளை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இறைவன் தான் எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெண்களை பறிகொடுத்த பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். 2 வாரங்களுக்கு முன் கடத்தப்பட்ட அரசு அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 42 பேர் இன்னமும் வீடு திரும்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மதச்சார்பற்ற ஆட்சி அமைய மாநில சுயாட்சியை நிலைநாட்ட திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் பேராசிரியர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேர்தல் பணிக்குழு மாநாட்டில் பங்கு பெற்று உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் இதனை குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணா கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் காலத்திலிருந்து திமுக அரியணை ஏறுகிறது என்றால் முஸ்லிம் லீக் அரியணை ஏறுகிறது என்பது பொருள் என்றார். பலரது எதிர்ப்பையும் மீறி திமுக நிலைத்து நிற்பதற்கு மக்கள் சக்தியே மிகப்பெரிய முக்கிய காரணம் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி மேலும் 486 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 491 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா பெருந்தொற்றினால் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். சென்னை பெருநகரில் 187 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி, கள்ளக்குறிச்சி என 2 மாவட்டங்களில் ஒருவருக்கும் புதிதாக கொரோனா பாதிப்பு இல்லை என தெரிவித்துள்ள தமிழக சுகாதாரத்துறை 26 மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் பாதிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமக போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. மனு தாக்கலுக்கு இன்னும் 11 நாட்களே உள்ளதனால் தொகுதி பங்கீடு, போட்டியிடும் தொகுதிகள், வேட்பாளர்கள் தேர்வில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இதில் ஆளும் அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணி ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக பாமக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை MRC நகரில் உள்ள லீலா பாலஸ் நட்சத்திர கோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சார்பில் EPS, OPS மற்றும் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் G.K. மணி, இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு அதிமுக பாமக நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி பாமகவுடனான தொகுதி உடன்பாடு குறித்து அறிவிக்கப்பட்டது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக OPS அறிவித்தார். எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், நடைபெறவுள்ள தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரும் வெற்றியை பெறும் என்று தெரிவித்தார். நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.